கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், கிறிஸ்துமஸை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இயேசுவானவர் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார் என்றால், இந்த மக்களை ரட்சிப்பதற்காக நான் பிறக்கிறேன். அல்லேலூயா. இந்த மக்களை நான் நேசிப்பதற்காக இந்த இடத்துக்கு வருகிறேன். பாவிகளை ரட்சிப்பதற்காக, பாவத்தில் ஜீவிப்புகிற ரட்சிப்பதற்காக, புது துணி போட்டு நல்ல ஆடம்பரத்தோட வாழ்வதற்காக அல்ல. இல்லாத ஏழை எளியவர்களுக்கு எடுத்து கொடு, கஷ்டப்பட்டவங்களுக்கு 10 பேருக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடு, நீ நல்லதை செய், நான் உன் வீட்டுக்குள் பிறப்பேன். ஒவ்வொரு நாளும் அவர் பிறந்து கொண்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை தூசித்து, அவரை மறுதலித்து தன் மனம் போல ஜீவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? தூற்றப்படுகிறார், சிலுவையில் அடிக்கப்படுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு அல்ல, கிறிஸ்துமஸை நாம் ஆராதிக்க வேண்டும். உன் வீட்டுக்குள் அவர் பிறக்க வேண்டும். அதைதான் மரியாளிடத்தில் இப்படியாக சொல்லுகிறார், இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரப்போகிறது, இன்று இயேசு பிறக்க போகிறார். அவருக்கு இயேசு எதற்காக பிறகுகிறார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துக்குள் ஒரு ரட்சிக்கப்பட்ட மகன் எழும்ப பொழுது அவர் பிறந்து கொண்டே இருக்கிறார். டிசம்பர் மாசம் மாத்திரம் பிறக்கவில்லை, 25ஆம் தேதி மாத்திரம் அவர் பிறக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு அவர் வசித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொல்லுகிறார். இம்மானுவேல் என்றால் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட கூட இருக்கிறாரா? நம்மோடு கூட இருக்கிறாரா? நம் பிள்ளைகளோட கூட இருக்கிறாரா? நம் வீட்டுக்குள் ரட்சிப்பின் சத்தம் கேட்கப்படுகிறதா? எங்க மகன் இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாரு, ஏமா நம்ம சர்ச் இப்படி இருக்கு, ஸ்டார்லாம் வாங்கி போடணும், சீரியல் லைட்டு போடுவோம், கர்த்தரை கொண்டாடுவோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு கொண்டாடுவோம். ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்களுக்கு நீ நன்மையை செய். ஆமென். 4-10 பேருக்கு நல்லதை செய், சேர்த்து வைக்காத. என்னது சேர்த்து வைக்காத? உனக்கு நீ ட்ரெஸ் எடுக்கிறியோ இல்லையோ 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. நானும் அப்படிதான். எனக்கெல்லாம் இன்னும் இது வரைக்கும் ஒரு ட்ரெஸ் கூட எங்க பிள்ளைகளுக்கு யாருக்குமே எடுக்கல. ஆனா யாருக்காவது எதையாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோட இன்னும் வாஞ்சித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய இல்லத்துக்குள் இயேசு பிறப்பார். இன்று நீ இப்படி இருந்தால் வருகிற வருஷத்துக்குள் திரளான ஜனங்களோடு நீ கர்த்தரை ஆராதிப்பாய். திரளான ரட்சிப்பு உன் குடும்பத்துக்குள் இருந்து பிறக்கும், உன் ஊழியத்தில் இருந்து பிறக்கும், உன்னுடைய ஆலயத்தில் இருந்து பிறக்கும் என்று ஆவியானவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். இந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறது. நான் உங்களுடைய இல்லத்துக்கு